ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி தயிர் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த வெயில் டைமில் என்ன செய்யும், இந்த எறும்பு குட்டி குட்டி எறும்பெல்லாம் இது உள்ளே போயிடும். நம்ம என்னதான் மூடி வச்சுருந்தா கூட, டைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருந்தா கூட இது உள்ளே எறும்பு போயிடும். அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம இந்த மாதிரி எறும்பு போகாத இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம சாப்பிட்ற டைமில் உடனே எடுத்தோம்னா மறந்துட்டு முன்னாடியே எடுத்து வைக்கணும். நம்ம சாப்பிட்ற டைமில் போய் எடுத்தோம்னா அது சில்லுன்னு இருக்கும், அதை சில்லுன்னு சாப்பிட முடியாது. இப்போ நம்ம பால் வந்து எப்போவுமே 2 வேளைக்கு சேர்த்த மாதிரி காலையிலேயே 1 லிட்டர் பால் வைப்போம், 1.5 லிட்டர் இந்த மாதிரி பால் வாங்கி வச்சுருப்போம். இப்போ அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கும்போது இந்த வெயில் டைமில் நமக்கு வந்து சீக்கிரமாக அது முறிஞ்சிடும். சாயங்காலமோ இல்லை மதியானமோ அப்படி காய்ச்சும் போது இப்போ 1 லிட்டர் 1.5 லிட்டர்லாம் வாங்கினோம்னா இன்றைக்கி வாங்குற பாலை நம்ம நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நாளைக்கு கூட காய்ச்சுவோம். அந்த மாதிரி காய்ச்சும் போது நமக்கு மழை டைம்லாம் நல்லாயிருக்கும். பனி நல்லா இதுனா பால் வீணாக போகாது இருக்கும். இந்த மாதிரி வெயில் டைமில் நமக்கு வந்து இருக்காது, பால் முறிஞ்சு போயிடும், மாதிரி ஆகிடும். அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம காலையிலேயே நம்ம வாங்குற பாலை காலையில் இப்போ 1 லிட்டர் வாங்கினோம்னா அந்த பாலை வந்து நம்ம அப்படியே காய்ச்சிக்கணும். நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுக்கணும். காய்ச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம பால் குக்கர் இருந்தால் கூட அதில் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதில் காய்ச்சி எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து மறுநாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். சாயங்காலம் காலையில் ஒரு தடவை காய்ச்சிட்டு சாயங்காலம் ஒரு தடவை காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம்னா மறுநாள் ஃபுல்லாகவே நமக்கு அந்த பால் வந்து அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு காய்ச்சினோம்னா அது அப்பப்போ நமக்கு ஒரு சமயம் முறிஞ்சு போய்டும் பால். இப்போ அது மாதிரி நம்ம அதிகமாக வாங்குற பாலை காய்ச்சிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா கூட நம்ம அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக வச்சுக்கலாம், மறுநாள் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாக்கெட்டோடையோ இல்லை பாட்டிலில் வாங்கி வைக்கிறோம், அப்படியே வைக்கும்போது அந்த பால் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கூட வீணாக போயிடும். இந்த மாதிரி காய்ச்சி வைக்கும் போது நமக்கு பால் வீணாக போகாத இருக்கும். ஆற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வெளியில் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ஒரு தட்டில் வெளியில் வச்சுருந்தா கூட இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு வந்து பாலில் கூட எறும்பு ஏறிடுது. சாதம் வச்சுருந்தோம்னா அதில் கூட எறும்பு ஏறிடுது. இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இந்த நம்ம பால் வச்சுருக்க இந்த மாதிரி பாத்திரத்தை அதில் வச்சுக்கணும். பாலோட வச்சுட்டு அதை மூடி வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணி இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து எறும்பு உள்ளே போகாது, எறும்பு ஏறாத இருக்கும். சாதம் கூட அது மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு வந்து மதியானம் வடித்து சாதம் சாயங்காலம் வைக்கும் போது எறும்பு ஏறிடும். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த சாதத்தை எதில் சாதம் வச்சுருக்கோமோ அதை இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாலை வச்சுட்டு நம்ம தயிர் ஊற்றி வைக்கிற டப்பாவை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு எறும்பு ஏறாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம உடனே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து மாங்காய் சீசனாக இருக்குது. நம்ம வந்து ஊறுகாயெல்லாம் நிறைய வாங்கி போட்டு வச்சுருந்தா கூட இப்போ 1 2 எடுத்து நம்ம வந்து நல்ல முத்தின மாங்காயாக இருக்கும். நல்ல மாங்காயாக இருக்கும்போது அது நம்ம குழம்புக்கு போடலாம்னு எடுத்து வச்சுருப்போம். நல்ல முத்தின மாங்காய் இருக்கும்போது வெளியில் வச்சுருந்தாலும் அது ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னா பழுத்த மாதிரி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாமே நமக்கு அது பழுத்த மாதிரி ஆகிடுது. இப்போ என்ன செய்யலாம், அந்த மாதிரி பழுத்து போகாது. இப்போ இந்த மாங்காய் வந்து நல்ல முத்தின மாங்காயாக இருக்கிறதுனால இப்போ 2 நாள் ஆச்சுன்னா அது பழுத்துடும். இப்போ இதில் சாம்பாரில் போட முடியாது. நம்ம குழம்புக்கு போடுற வாங்கி வச்சுருக்க மாங்காயை இப்போ இந்த மாதிரி மாங்காயை கட் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி நம்ம குழம்புக்கு போடுற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை மாதிரி நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் போட்டுட்டு இப்போ இதில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 மாங்காயோ 3 மாங்காயோ நம்ம வந்து குழம்புக்காக வாங்கி வச்சுருக்கோம். வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு மூடிடணும். மூடிட்டு இப்போ நம்ம இதோட மூடியை போட்டு மூடி நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ இந்த மாங்காய் வந்து நமக்கு ஒரு 10-15 நாளைக்கு நம்ம ஒரு 2 பீஸோ 3 பீஸாவோ எடுத்து சாம்பாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அது வந்து முழுசாக வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது ஒரு மாதிரி ஒன்று ஒதுங்கின மாதிரி ஆகிடும், இல்லை முத்தின மாங்காய் ஆனா பழுத்து போயிடும். அதை நம்ம சாம்பாரில் போட முடியாது. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இது மாதிரி இடிக்கல் வச்சுருப்போம். இப்போ இந்த இடிக்கல்ல நம்ம ஏதாவது ஒன்று பூண்டு இஞ்சி பூண்டு ஏதாவது சேர்ந்து தட்டியிருப்போம், இல்லை ஒரு இஞ்சி மட்டும் தட்டியிருப்போம், கழுவாமல் இருக்கும். இப்போ நைட்டில் நம்ம தட்டிட்டு ஒரு நாள் கழுவாமல் கூட அப்படியே வச்சுப்போம். மூடி வச்சுருந்தா நம்ம அப்படியே இஞ்சோ பூண்டோ தட்டலாம். இப்போ நம்ம மூடி வைக்காமல் விட்டோம்னா கற்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் போயிருக்கணுன்ட்டு நம்ம இதை வந்து தட்ட முடியாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை கழுவிட்டு ஒரு இஞ்சி பூண்டு இப்போ ஒரு இஞ்சியே நம்ம ஒரு டீக்கு இப்போ தட்டணும்னா இப்போ இதை கழுவுனா தான் நம்ம வந்து அந்த இஞ்சி நசுக்கிட்டு நம்ம அந்த டீயில் போடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், இதை மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும். நம்ம டீ ஆத்துற கிண்ணமோ இல்லை வேற ஏதாச்சும் வச்சுருப்போம், அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஏதாவது பழைய பாத்திரம்லாம் ரொம்ப கொஞ்சம் நசுங்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி வெடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம்.
இந்த மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ இது கீழே இந்த கிண்ணத்தை வைக்கிறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு துணியை மடிச்சு போட்டுக்கணும். துணியை மடிச்சு போட்டுட்டு நம்ம வந்து பாத்திரம் கறி துணி பிடிக்கலாம் வச்சுருப்போம், அந்த மாதிரி துணியை வச்சுட்டு நம்ம வந்து இஞ்சி தூள் சீவிட்டு இதை எடுத்து போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கம் ஏதாவது மிளகாத்தூளவோ இல்லை இஞ்சாவோ இருந்ததுன்னா நம்ம திருப்பி வச்சுக்கணும். இந்த குழவிக்குள்ள திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு தட்டிக்கலாம். இப்போ நல்ல பாத்திரமா இருந்தால் கூட நமக்கு வந்து நசுங்காது. இந்த மாதிரி துணி அடியில் போட்டுக்கனால நமக்கு வந்து பாத்திரம் நசுங்காது. இந்த மாதிரி அவசரத்துக்கு இடிச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு டம்ளருங்க இருந்தால் கூட வச்சு இடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு கூட இப்போ தனியாக நம்ம ஏதாவது ஒரு குழம்புக்கு பூண்டு நசுக்கி போடணும் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி நம்ம வந்து கிரைண்டரில் சுவிட்ச் இருக்கும். இப்போ இது மாதிரி கீழே இருக்கும். இப்போ இந்த சுவிட்சில் என்ன செய்வோம், நம்ம மாவு அரைக்கும் போது இதை ஆஃப் பண்ணுவோம். மாவு ஈரக்கையோடு இதை ஆஃப் பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து நமக்கு தண்ணி உள்ளே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டேப் எடுத்துக்கணும். டேப் எடுத்துட்டு இப்போ நம்ம இது மேலே ஒட்டிடணும். இந்த சுவிட்ச் மேலே ஒட்டிடணும். ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாத கொஞ்சம் லூஸாக நம்ம இதை ஒட்டிட்டோம்னா, இது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து இது உள்ள தண்ணி போகாது, ஷாக் அடிக்காமல் இருக்கும், சுவிட்சையும் சீக்கிரம் வீணாக போகாது இருக்கும். இப்போ இது மாதிரி ஒட்டிடணும். இந்த சுவிட்சையோட கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போ இது வந்து நமக்கு வந்து சுவிட்சு வீணாக போகாத இருக்கும், தண்ணி உள்ளே போகிறது ஷாக் அடிக்காத இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம பொரியல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து தேங்காய் திருவி போடுவோம். இப்போ திருவும் போது இப்போ இதில் கொஞ்சமாக, இதில் கால்வாசி இல்லைன்னா இதில் பாதி தான் வேணும்னா இதை திருவிட்டு நம்ம அப்படியே எடுத்து வைப்போம். அந்த மாதிரி திருவிட்டு எடுத்து வைக்கும்போது நம்ம பாதி தேங்காய் நம்ம உடனே யூஸ் பண்ணலைன்னா அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து நம்ம வந்து கீழிக்கணும். கொஞ்சமாக ஒரு கத்தியை வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு பொரியலுக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கீழே எடுத்துக்கணும். கீனி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது எதை தேவைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கீனி எடுத்துக்கலாம். அரைக்கிறதா இருந்தால் கூட இதில் கொஞ்சமாக கத்தியால் கீறிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி சீவருது கேரட்டு பீட்ரூட்டு இது மாதிரி சீவருது இந்த சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை இது மாதிரி பெருசாக இருந்தாலும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இதில் சீவிக்கணும் பொரியலுக்கு. இப்போ இதில் சீவிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கால்வாசி கூட எடுத்து போட்டுக்கலாம். மிச்ச தேங்காயை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வேறு அடுத்தடுத்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அறுவல் மனையை வச்சுட்டு அந்த இதில் திருவினோம்னா தேங்காய் பாதி திருவி பாதி திருவாமையும் வீணாக போயிடும். இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.